உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து, மாத பலன். ஜூலை மாத பலன்கள் பார்க்க போறோம். ஜூலை மாத பலன்கள் அப்படின்னாலே மாத கிரகங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். மாத கிரகங்கள் அப்படின்னா யார் யாரு? சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்கலாம் மாத கிரகங்கள். ஆண்டு கிரகங்கள் வந்து சனி, குரு, ராகு, கேது இந்த அனைத்து கிரகங்களையும், கிரக நிலைகளையும் உங்க ராசிக்கு இவங்கலாம் என்னென்ன யோகங்கள குடுக்க போறாங்க? என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? என்ன மாரி நம்ம மனநிலைக்கு வந்தோம்னா, இந்த ஜ என்ன சொல்றது? இந்த மாத பலன் அப்படின்னு வரும்போது வந்து கோச்சார பலன், கோச்சாரத்த அடிப்படையா வச்சு தான் சொல்லப் போறோம். கோச்சாரம்ன்றது வந்து சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். சந்திரன் தான் மனோகாரகன். ஸோ அந்த வகையில அ நம்ம மனசுல என்னென்ன விஷயங்கள மைண்ட் செட் பண்ணிக்கிறோமோ, அதெல்லாம் நிச்சயமா நமக்கு கிடைக்கப் போகுது அப்படின்றதுனால, என்னென்ன விஷயத்த நம்ம வந்து செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா சொல்லப் போறோம். நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிக, மிக சிறப்பான, உன்னதமான, அற்புதமான காலம்னு சொல்லலாம். இதுல வந்து நீங்க சந்தேகமே பட வேணாம். 100% நீங்க நினைக்கிறது எதுவோ அது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்கு. நம்ம முன்னாடியே வந்து கோச்சார பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் இதுலலாம் நம்ம பலன் சொல்லும்போது, ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு முழுதுமே ரொம்ப சிறப்பா இருக்குன்ற மாரி சொல்லியிருந்தோம். ஸோ அத எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம்? அதுக்கு இந்த ஜூலை மாதத்த நம்ம எந்த வகையில குறிப்பா இந்த ஜூலை மாதத்த நம்ம எப்படி பயன்படுத்தலான்றத தான் பார்க்க போறோம். இந்த ஜூலை மாத கோச்சார நிலைய முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதாவது உங்களுடைய ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசியிலேயே போராட்டக்காரன், தைரியக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ஸோ செவ்வாய் வந்து ராசியிலே அமர்ந்திருக்கும்போது, நம்ம என்ன நினைச்சோமோ அத அடையணுன்ற அந்த வந்து ஒரு ஒரு போராட்ட குணம் கண்டிப்பான முறையில வந்துரும். அதனால சரியான விஷயங்கள முடிவு பண்ணுங்க. ஆகாத விஷயங்கள நம்ம வைக்கிற முயற்சியும், போராட்டமும் வீணான கால விரயத்த தான் குடுக்கும். அதனால வந்து அந்த பக்கம் நீங்க எது எது இந்த செவ்வாய் வந்து போராட்டத்த மட்டும் குடுக்குறவர் கிடையாது. தைரியத்த மட்டும் குடுக்குறவரும் கிடையாது. கடமை உணர்ச்சி, பொறுப்பு உணர்ச்சியையும் குடுக்குறவர் அவர்தான். அதனால தேவையில்லாத பொறுப்புகள தவிர்த்துருங்க. இந்த நேரம் என்ன ஆகும்னா, எப்பயும் இல்லாம எல்லா பொதுவாவே ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வேலைகள தாண்டி தன்னுடைய உறவுகள், நண்பர்களுக்கான வேலைகள செய்றதுக்கே நேரம் பத்தாதுன்ற அளவுல இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில இப்ப செவ்வாய் வந்து சேரும்போது என்ன ஆகும்னா, கூடுதல் பொறுப்புகள எடுத்து மேல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கூடுதல் பொறுப்புகள தேவையற்ற பொறுப்புகள்னே சொல்லலாம். தேவையற்ற பொறுப்புகள தள்ளி வச்சுட்டு, நாம உண்டு, வேலை உண்டு, சம்பாதிச்சோமா, குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தோமா, அப்படின்றதுக்கான வழிய பார்க்கணும். அதுக்கு நீங்க திட்டமிடணும் மொத. இன்னன்ன விஷயத்த செய்வோம், இன்னன்ன விஷயத்த தவிர்த்துருவோம். இப்ப கடன்னு எடுத்துக்கங்களேன். கடன் வந்து செவ்வாய குறிக்கக்கூடியது தான். ஸோ செவ்வாய் லக்னத்தில அப்ப இந்த கடன்லாம் நமக்கு இருக்க கடன் பிரச்சனைலாம் எப்படி தீர்க்கலாம்? அ இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் உட்காந்து பிளான் பண்ணா போதும். நிச்சயமா உங்க மனசுல நீங்க உட்காந்து பிளான் பண்றீங்க. இது இப்படி இப்படி இந்த வருமானத்த வச்சு இத சரி பண்ணலாம், அத வச்சு இத சரி பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டீங்கனாலே, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இத எதனால நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, செவ்வாய் ராசியில வந்து உட்கார்ந்திருக்கிறதுனால மட்டும் கிடையாது. உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் அசுர குரு. அவர் வந்து உங்க ராசிக்கு மட்டும் அதிபதி இல்ல. உங்களுடைய ருண, ரோக, சத்ரு ஸ்தானத்துக்கு அதிபதி. 6ஆம் இடத்துக்கு அதிபதி. கடன குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் எங்க வந்து அமர்றாருன்னா, சிம்ம ராசியில அமர்றாரு. சிம்ம ராசி வந்து சம்பாத்திய ஸ்தானம்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில. ஜோதிட விதியில வந்து சம்பாத்தியத்த ஒருத்தருக்கு நல்லபடியா சம்பாத்தியம் இருக்குமா? இல்ல போராட்டமா இருக்குமா? இல்ல இல்ல உழைச்சும் வருமானம் இல்லாம இருப்பாரா? அப்படின்றதெல்லாம் பார்க்க வந்து சிம்ம ராசிய வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த சிம்ம ராசியில ஒரு சுபகிரகம் அமர்ந்துட்டா, நிச்சயமா அந்த ஜாதகர் நல்ல வருமானங்கள், போராட்டம் எந்த ஒரு சங்கடமும் இல்லாம எளிதா சம்பாதிப்பாங்கன்ற ஒரு உதாரணம். அந்த வகையில உங்களுடைய ராசிநாதனா வரக்கூடிய, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சுக்கிரன், அசுர குரு வந்து எங்க இருக்காருன்னா, சிம்ம ராசியில ஜூலை 5ஆம் தேதி. இந்த மாதம் துவங்கி 5 நாள்லயே வந்து சிம்ம ராசியில கடகத்திலருந்து சிம்ம ராசியில வந்து அமரப் போறாரு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல அமரப் போறாரு. கேந்திர பலம் பெறப் போறாரு. சுக்கிரன் கேந்திர பலம் பெறும்போதே வந்து என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க நினைக்கிற ராசிநாதனா வர்றதுனால, நீங்க நினைக்கிறதெல்லாம் நிச்சயமா சரியான முறையில நடக்கும். அதுல உங்களுக்கு எந்தவித சங்கடமும் இருக்காது. நீங்க நினைக்கிறதெல்லாம் சாதிக்கிறதுக்கான வருமான வாய்ப்புகளும் சிம்ம ராசியில அமரக்கூடிய சுக்கிரன் குடுக்கப் போறாரு. மேலும் கூடுதலா இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்ம ராசியில ஏற்கனவே ஆண்டு கிரகமான கேது இருந்துட்டு இருக்கார். ஸோ கேதுவோட உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சேரும்போது என்ன ஆகும் அப்டின்னா, கேது வந்து ஞானகாரகன், சுக்கிரன் வந்து ஆடம்பரம், சுகபோகம், சுபிட்சங்கள், மகாலட்சுமியோட அம்சம் அப்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பயணங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது வந்து சுக்கிரன் தான். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கேதுவோடயே அந்த அந்த சுக்கிரன் சேரும்போது, உங்க ராசிநாதன் சேரும்போது, உங்களுக்கு ஒரு நிபுணத்துவம் வந்துரும். ஞானக்காரகனோட நம்ம தொடர்புல இருக்கும்போது, நமக்கே ஒரு ஞானம் வந்துரும்ன்ற மாரி இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஜூலை மாதத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் ஒரு விஷயத்த பிரச்சனைய தீர்க்க முடியாம இருக்க பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கிளாரிட்டிய வச்சு உங்க வாழ்க்கைய நீங்க மேம்படுத்திக்க முடியும் அப்படின்றதுனால, சரியான முறையில திட்டமிட மாரி ஆரம்பிச்சுருங்க. கரெக்ட்டா பிளான் பண்ணீங்கனாலே, உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்குமான தீர்வுகள் உங்கள்ட்டயே இருக்கு அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். மேலும் இன்னும் ஒரு சில சிறப்புகள் இருக்கு. அத பத்தி நான் சொல்லிடுறேன். ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் புதாத்திய யோகத்தோட கூடிய புதாத்திய யோகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உச்சபட்சமான ஒரு ராஜயோகம். அது என்ன பலன குடுக்கும் அப்படின்னா
மக்கள் செல்வாக்கு, போற இடங்கள்லாம் நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கிறது. நல்ல நண்பர்கள், அ நல்ல கல்வி, கல்வியாளர்கள் நண்பர்களா கிடைக்கிறது. அரசியல்ல பெரிய அதிகாரியா இருக்கிறவங்க, அமைச்சர்களா இருக்கிறவங்க, அவங்களுடைய நல்ல நட்பு கிடைக்கிறது. இதெல்லாம் குடுக்கக்கூடியது வந்து புதாதித்ய யோகம் தான். கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, மேடை பேச்சு, நல்லா பேசக்கூடிய திறன்லாம் குடுக்கக்கூடியது வந்து இந்த புதாதித்ய யோகம் தான். இந்த புதாதித்ய யோகம் உங்களுக்கு எங்க அமைஞ்சிருக்கு அப்டின்னா, உங்க ராசிக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்போ உங்க உங்க பேச்சுல ஒரு செல்வாக்கு இருக்கும். நீங்க பேசுறத கேட்கிறவங்கள, "ஒரு பெரிய மனுஷன் சொல்றாப்புலப்பா, அவர் சொன்னா சரியா தான் இருக்கும்." அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். நீங்க சொல்லிட்டீங்கன்னா, தட்டாம செய்யணுன்ற எண்ணத்த மத்தவங்களுக்கு குடுத்துரும். இதுநாள் வரைக்கும் மத்தவங்க சொல்றத தான் கேட்டு நீங்க எல்லாத்துக்காகவும் ஒரு அன்புக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தீங்க இல்லையா? இனிமே நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு காலமா மாறியிருக்கு அப்படின்றத இந்த ஜூலை மாதத்துல காட்டியிருக்கு. மேலும் குருவுடைய நிலை 3ஆம் இடத்துல இருக்காரு. குரு 3ஆம் இடத்துல உச்ச பலத்துல இருக்காரு. பொருளாதார ரீதியா பொதுவாவே நல்லது தான். கூடுதலா உங்களோட தொழில் ஸ்தானாதிபதி சனி வந்து லாபஸ்தானத்துல இருக்காரு. தர்மகர்மாதிபதி யோகம். பாத்துக்கங்க புதாதித்ய யோகம் இருக்கு, தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கு. சுக்கிரன், செவ்வாய், கேது கேந்திர தொடர்புகள்ல இருக்காங்க. ரொம்ப சிறப்பான, அற்புதமான காலம். சரியா திட்டமிடுங்க. முதல் 5 நாள் ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதியிலிருந்து இனி வர்ற காலத்த இந்த மாதத்த மட்டும் இல்ல. இனி வர்ற காலத்த நமக்கு சாதகமா எப்படி மாத்திக்க போறோம், அதுக்கு என்னென்ன நம்ம செய்யணும் அப்படின்றத நீங்க கரெக்ட்டா பிளான் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ அதுதான் நடக்கும். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே ரொம்ப சிறப்பான யோகங்கள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பு. உலகத்துக்கே சிறப்பு. அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷம் முதல் மீனம் வரைய எந்த ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் நிச்சயமான முறையில குருவோட அருள் பரிபூரணமா இருக்கு. உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன்கள, மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த, தனகாரகனா குரு வரதுனால பொருளாதார முன்னேற்றத்த குடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா இந்த மாதம், ஜூலை மாதம் அவரோட நிலை என்னவா இருக்கு? அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதாவது சப்போர்ட் அப்படின்றது வந்து குருவுக்கு திரிகோணத்தில இருக்கக்கூடிய சனி. இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பலன் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. திரிகோண நிலை தொடர்புகள்ல கிரகங்கள் இருந்தா வலுப்பெற்று யோக பலன்கள செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில சனிக்கு 5ஆம் இடத்துல குரு, குருக்கு 9ஆம் இடத்துல சனி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன். சூரியன், புதனுக்கு 9ஆம் இடத்துல ராகு. இப்படியான ஒரு முக்கியமான கிரகங்களுக்குள்ள வந்து திரிகோண தொடர்பு, நல்ல இணைவு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒருத்தர் ஒருத்தர் பகையா இருந்தா கூட, இந்த திரிகோண தொடர்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நல்ல பலன்களையே குடுப்பாங்கன்ற வகையில இந்த மாதம் ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கூடுதலா செவ்வாய், சுக்கிரனோட கேந்திர தொடர்பு. திரிகோண தொடர்பு எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்கள குடுக்குமோ, அதே அளவுக்கு கேந்திர நிலையில குறிப்பா செவ்வாயும், சுக்கிரனும் கேந்திர தொடர்புல வரக்கூடிய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னதமான யோகங்கள அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில குடுப்பாங்கன்றத ஜோதிட விதி. அந்த அடிப்படையிலுமே முழுமையா சொல்லணும்னா, இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறந்த நிலையில இருக்கக்கூடிய கோச்சார நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. இது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்லது தான். இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டியது சரியான முறையில திட்டமிடல் தான். இது வந்து திட்டமிடுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். இந்த மாதத்துல இதத்தான் நான் செய்ய போறேன். இந்த இலக்க தான் அடைய போறேன். அப்படின்றத நீங்க திட்டமிட்டுட்டீங்க. அந்த விஷயத்த நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்க லைஃப்ல. அப்படின்னு உறுதியா சொல்லலாம். அதனால தயவுசெய்து இந்த காலத்த மிஸ் பண்ணாதீங்க. சரியான முறையில பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னன்னு முடிவு பண்ணுங்க. அந்த இலக்க அடையறதுக்கான பாதைய முடிவு பண்ணுங்க. ஏற்கனவே எனக்கு இலக்கும் தெரியும், பாதையும் தெரியுன்றவங்க, தயவுசெய்து அந்த பாதையில நடக்க ஆரம்பிங்க. வெற்றி உங்க பக்கமா இருக்கும் அப்படின்றது வந்து கோச்சாரம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வந்து இன்னும் துல்லியமா டீட்டெயிலா இதுதான் கோச்சாரம் பார்த்துட்டா ஆனா கோச்சாரத்த சொல்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க, இல்ல சரி இருக்காதுன்றாங்க. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லாம இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன்ஸ்ல இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அதுக்கு என்ன என்ன காரணம்ன்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தருக்கான பலன் சொல்றது அப்படின்றது வந்து ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் 3 நிலைகள்ல நம்ம சொல்லணும். அதாவது விதி, மதி, கதி. இத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்துல நம்மளுடைய லக்னம். நம்ம லக்னம் என்ன? இப்ப நம்ம லக்னாதிபதியோட நிலை என்னவா இருக்கு? நமக்கு நடந்துட்டு இருக்க தசாபுத்தி காலங்கள் என்ன? அந்த தசாபுத்தி கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவான கிரகங்களா? இல்ல பகை கிரகங்களா? இத பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மதி. மதின்றது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? ராசி, கோச்சாரம் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ராசிக்கு கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? அவங்க என்ன பலன்கள் செய்வாங்கன்று பார்த்து சொல்றது. அதுக்கு அடுத்ததா கதி. அதாவது சூரியன். சூரியனுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுக்கு என்னென்ன நிலையில கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் இருக்காங்க, கோள்கள் நிக்கிறாங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய இந்த 3யும் அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கான சரியான, இன்னும் துல்லியமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நம்ம சொன்னது மதிய அடிப்படை, ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள்.
ராசி அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள் முழுமையா கோச்சாரம் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். கூடுதலா உங்களுடைய சுயஜாதகத்திலேயும் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கு? உங்களோட அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? அந்த காலத்தையும் இதையும் இணைச்சு பார்த்து பலன் சொல்லும்போது தான், உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன் கிடைக்கும். ஸோ அந்த மாரி பலன் தேவைப்படுறவங்க, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலா குடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான், நமக்கான ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும் வரும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஜூலை மாத கோச்சார பலன்கள், அதாவது ராசி மதி அடிப்படையில சொல்லக்கூடிய ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு இந்த கோச்சார நிலைகள் ரொம்பவே சிறப்பா இருக்கின்றதுனால, உலகத்தில எல்லா மக்களுக்கும் மனசுல சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். பொருளாதார ரீதியாவும் மன திருப்தியோட இருப்பாங்க. உறவுகளோட நிம்மதியா, சந்தோஷமா இருப்பாங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா, இந்த போர் சூழல்லாம் குரு உச்சம் பெற்ற பின்னாடி சரியாயிரும். அந்த உலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? விலைவாசி உயர்வு, அதனால அ பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு நடந்துச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி நெறைய பேர் என்னோட நண்பர்களே சொல்லலாம், "ஆமாங்க நீங்க சொன்னீங்க. இந்த போர் சூழல்லாம் அமைதியாயிரும். குறைஞ்சிரும், வேகம்லாம் குறைஞ்சிரும்னீங்க. அதுமாரி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில இந்த ஜூலை மாதமுமே வந்து எல்லாருக்கும் மன மகிழ்ச்சிகள அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு அப்படின்றத நான் இங்க மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அ பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நமக்கான நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவதும் இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்க தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.